மேஷராசியை பொறுத்தவரையிலே சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். என்ன சார் சனிப்பெயர்ச்சி எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, நீங்க நல்லா இருக்குங்கிறீங்கன்னு சொன்னால், அடுத்ததாக வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு புத்தம் புதிய ஒரு பொலிவை ஏற்படுத்தப் போகிறது. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவு பெற்றுவிடும். வீட்டிற்குள் இருந்த கசப்புக்கள், மனக்கசப்புக்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் எல்லாம் மாறப்போகிறது. குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. வேலை இல்லாமல் திண்டாடியவர்கள் ஒரு 2 மாதத்துல நல்ல வேலையில ஜாயின் பண்ண போறாங்க. இதெல்லாம் நீங்க எழுதியே வச்சுக்கலாம். சரி, இந்த மேஷராசிய பொறுத்தவரைக்கும் எந்த கடவுள வணங்கணும்? எந்த கோவிலுக்கு போணும்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே மேஷராசியைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே பழனி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சார் பழனிக்கெல்லாம் போக முடியாது. பக்கத்துல ஏதாவது ஒரு கோவில் சொல்லலாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தாராளமாக அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் அல்லது தனிப்பட்ட முருகப்பெருமான் விளங்கக்கூடிய ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை சென்று எல்லோரும் 2 தீபங்கள், அது நெய் தீபங்கள் ஏற்றலாம், எண்ணெய் தீபம் ஏற்றலாம். அவரவருடைய மனதிற்கு விருப்பமாக செவ்வாய்க்கிழமை என்று சென்று முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் யாரெல்லாம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த தமிழ் வருடம் மிகச் சிறப்பான வருடமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ என்னிடத்தில் வைணவர்களும் கேட்பார்கள். வைணவ பெருமக்கள் சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் மேஷராசியாக இருக்கோம், நாங்கள்லாம் பெருமாளை தவிர இன்னொரு தெய்வத்துக்கு போய் சேவிக்க முடியாது, பரண்யாசங்கள் சரணாகதி செய்து விட்டோம், நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், மேஷராசிக்காரர்கள் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை பார்த்து பானகம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருந்தீங்களோ, என்னென்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இந்த வருடம் நடக்கப் போகிறது. நல்வாழ்த்துக்கள்.